ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி சேப்பங்கிழங்கு காரக்குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. சேப்பங்கிழங்கு ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. இதை நீங்கள் வீக்லி ஒன்ஸாவது எடுத்துக்கலாம். நான் 1/2 கிலோ சேப்பங்கிழங்குல மஞ்சத்தூள் உப்பு சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். கடாய் நல்லா ஹீட் ஆனதும் தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் வெந்தயம், 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததும் நான் ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்க பூண்டையும் இது கூட சேர்த்துக்கிறேன். பூண்டு கருகக்கூடாது, எண்ணெயிலே ப்ரௌன் ஆகிற வரைக்கும் அப்படியே வதக்கிக்கோங்க. கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதும் நான் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் இது கூட சேர்த்துக்கிறேன். வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி ப்ரௌன் ஆனதும் நான் எடுத்து வச்சுருக்க தாளிப்பு வடகத்தையும் இது கூட சேர்த்துக்கிறேன். நான் எப்பவும் காரக்குழம்பு வைக்கும் போது நீங்கள் தாளிப்பு வடகமும் சேர்த்து போட்டு வச்சிங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதெல்லாம் நல்லா வதங்கினதும் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த டைமில் நமக்கு தேவையான ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் தனியா பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். ஸ்பைசஸ் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் எண்ணெயிலேயே நல்லா வதக்கிக்கோங்க, பச்சை வாசனை போகிற அளவுக்கு. இதெல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கி இதுலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் நான் கட் பண்ணி வச்சுருக்க சேப்பங்கிழங்கு இது கூட சேர்த்துக்கிறேன். நான் சேப்பங்கிழங்கு ரவுண்டாக கட் பண்ணியிருக்கேன். நம்ம ஆல்ரெடி இது கூட உப்பு சேர்த்து தான் வேக வச்சுருக்கோம். தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்பைசஸ்லாம் சேப்பங்கிழங்கு கூட நல்லா பிளெண்ட் ஆனதும் நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியை இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதும் குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விட்டுருங்க. சேப்பங்கிழங்கு போட்டு நம்ம காரக்குழம்பு வைக்கும்போது அது சீக்கிரமாகவே திக்காயிடும். ஸோ தண்ணி கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. இப்போ ஒரு 10 நிமிஷத்தில் நல்லா குழம்பு ரெடி ஆகிட்ருக்கோம். நம்ம சேப்பங்கிழங்கு ஆல்ரெடி வேக வச்சு எடுத்ததுனால இது ஒரு 10 நிமிஷம் வேக வச்சாலே போதும். இப்போ பார்த்தீங்கன்னா குழம்பு நல்லா ரெடியாகி வந்துடுச்சு. இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மல்லி இலையை தூவி இறக்கிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். எந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய்.